ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரீசெண்டா ஓடிடில ஸ்ட்ரீம் ஆயிட்டு இருக்க த பேக்மேன் சொல்லிட்டு ஒரு ஹாரர் மூவி தான். இந்த மூவியோட ஒன்லைன்ல நான் தம்ப்நெயிலே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சோ வாங்க ஸ்ட்ரைட்டா நம்ம ஸ்டோரிக்குள்ள போலாம். மூவியோட ஸ்டார்டிங்ல அப்பாவையும் பையனையும் காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேரும் அவங்களோட வெக்கேஷனை முடிச்சுட்டு பாத்தீங்கன்னா ஜாலியா வீட்டுக்கு திரும்பலாம் சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கப்ப சடனா அவங்க அப்பா காணாம போயிடுறாரு. இந்த பையனும் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவை தேடி போலாம் சொல்லிட்டு அங்கங்க அலைஞ்சிட்டு இருக்கான். அண்ட் ஒரு இடத்துல ஏதோ ஒரு சவுண்ட் வர மாதிரி இருக்கவே அங்க போய் பார்த்தா அவங்க அப்பா மயக்கம் போட்டு கீழே விழுந்த மாதிரியே பாத்தீங்கன்னா வாயில நுரத்தலி இருக்காரு. அவருக்கு என்ன ஆச்சுன்னு இவன் பதற நேரத்திலே இவனை யாரோ பின்னாடி இருந்து புடிச்சு இழுத்து ஒரு பேக்குள்ள அடைக்கிற மாதிரியான ஒரு விஷுவலை காட்டிட்டு இங்க பாத்தீங்கன்னா டைட்டில் கார்டை போடுறாங்க. சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கரண்ட் சீக்வன்ஸ்க்கு வராங்க. நம்ம ஹீரோ ஹீரோயின் அண்ட் அவங்களோட அழகான பையனை காட்டுறாங்க. இவங்க எல்லாருமே சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஹீரோக்கு பாத்தீங்கன்னா இந்த யார்ட்ல உடலெல்லாம் கட் பண்றதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் எடுத்திருக்காரு. பட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான எக்யூப்மெண்ட் தயாரிக்கிறதுக்கு இவருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பான்சர் தேவை. அதனாலதான் பாத்தீங்கன்னா இவர் அந்த ஐடியாவை இப்ப கிடப்புல போட்டு வச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் அவரோட சொந்த அண்ணன் கிட்ட எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் அண்ணனும் பாத்தீங்கன்னா உனக்கு எல்லாமே நல்லதா தான் நடக்கும் சொல்லிட்டு மோட்டிவேட்டும் பண்றாங்க. அண்ட் உங்க பையனும் வளர்ந்துட்டே இருக்கான், நீங்களும் இன்னும் வளரணும், அப்பதான் அவனை நல்லா வளர்க்க முடியுன்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் அங்க சொல்றாங்க அவங்க சொந்தக்காரங்க எல்லாருமே. இந்த சேம் நைட் ஹீரோ ட்ராஷ் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு வெளியில போலாம் சொல்லிட்டு போவாரு. அந்த நேரத்துல அந்த காட்டுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்ட் வரும். சோ யாரோ இவரோட நோட்டம் விடுறாங்களோ சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவாருன்னா அங்க அட்டாக் பண்றதுக்காக போவாரு. ஒரு டார்ச் எடுத்துட்டு உள்ள போயிட்டு போயிட்டு பாக்க பாத்தீங்கன்னா ஏதோ சவுண்ட் மட்டும் கேட்கும். சடனா அது என்னன்னு சொல்லிட்டு இவர் டார்ச் அடிக்கவே அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெருச்சாலி சம்பந்தமான ஒரு உருவம் இருக்கும். அவ்வளவுதான், தலைவன் துண்டக்கான துணிக்கான சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஓடி வந்துருவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் அவங்க அண்ணன் கூட பாத்தீங்கன்னா யார்ட்ல தான் பேசிட்டு இருப்பாரு. இன்னும் அதே யோசிச்சுட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும் சொல்லிட்டு அவங்க அண்ணனும் அங்க பக்குவப்படுத்துவாரு. அந்த நேரத்துல ஒரு பிளாஷ்பேக் சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே சொந்த தொழில் என்னன்னா அந்த உடன் யார்டு தான். அவங்க அப்பா தான் இதை ஃபர்ஸ்ட் நடத்திட்டு இருந்தாரு. அவங்க சின்ன பசங்களா இருக்கப்ப அந்த யார்டு பக்கத்துல ஒரு குகை மாதிரி ஒண்ணு இருக்கும். அங்க போய் என்ன இருக்கு பாக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஆர்வமா இருந்திருப்பாங்க. பட் நம்ம ஹீரோ, அதான் தொப்பி போட்டுருக்காருல, அவர்தான் நம்ம ஹீரோ. அவருக்கு பாத்தீங்கன்னா இந்த மரத்தெல்லாம் வச்சுட்டு பொம்மை செய்யற ஒரு பழக்கம் இருக்கும். சோ அங்க இருக்கிற ஒரு மரத்துல போய் கிளைய வெட்டலான்னு இருக்கிறப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அவர் பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கும். என்னன்னு பின்னாடி பார்த்தா ஒரு உருவம் மட்டும் இருக்கும். சோ அங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த சீனையும் கட் பண்றாங்க. ஹீரோயின் அவங்க பையன் கூட கார்டன்ல ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. பட் ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க குடும்பத்துக்காக. சோ அந்த நேரத்துல அவங்க பையன் தனியா விளையாண்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஒரு கண்ணு மட்டும் வச்சுட்டு இவங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சடனா அவங்க பையன் பாத்தீங்கன்னா ஃப்ளூட் வாசிக்கிறது நின்னு போயிடும். இவ்வளவு நேரம் அவன் ஃப்ளூட் தானே வாசிச்சுட்டு இருந்தா எங்கன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவங்க பையன் அங்க இருக்க மாட்டான். அவனை பாத்தீங்கன்னா யாரோ எதையோ வச்சு கவர்ந்து அவனை இழுத்துருப்பாங்க காட்டுக்குள்ள. இவங்களும் பாத்தீங்கன்னா எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு அவங்களும் காட்டுக்குள்ள போய் தேடலாம்னு சொல்லிட்டு போவாங்க. அவங்க பையன் பாத்தீங்கன்னா ஒரு மரத்து பின்னாடி போய் ஒளிஞ்சுப்பான். இவங்களும் தூரத்துல தேடி தேடி பார்த்துட்டு கடைசியில அவன் கிடைக்கவே மாட்டான். ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா மறுபடியும் அந்த ஃப்ளூட் சவுண்ட் கேட்கும். போய் பார்த்தா அந்த பையன் தான் வாசிச்சுட்டு இருப்பான். குட்டி பையனை அங்கிருந்து தூக்கிட்டு அவங்க அம்மா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு போயிடுவாங்க. அண்ட் நைட்டு பாத்தீங்கன்னா எல்லாருமே ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா கிட்ட இதை பத்தி சொல்லுவாங்க. நான் அவனை கவனிச்சுட்டு தான் இருந்தேன், சடனா பார்த்தா அவன் காணாம போயிட்டான். அப்பதான் எனக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருந்தது. ஸோ குழந்தைய இனிமேல் நம்ம தனியா எங்கேயும் விடக்கூடாது, நம்ம நல்லா அவனை பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒப்பந்தம் பண்ணிப்பாங்க. அண்ட் நைட்டு இவரோட எக்யூப்மெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பான்சர் கிடைக்குமா சொல்லிட்டு ஒரு மெயில் அனுப்பிச்சிருப்பாரு. அந்த கம்பெனி பாத்தீங்கன்னா இவரோட மெயில ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இதனால வெக்ஸ் ஆயிட்டு அவரு பாத்தீங்கன்னா அவர் கையில இருக்கிற ஒரு கத்தியை தூக்கி விசிறடிச்சிருவாரு. அந்த கத்தியை வச்சுதான் இவரு ஏதாச்சும் உடன் இருந்ததுன்னா அதுல பொம்மை மாதிரி சில விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாரு. தென் அதே நேரத்துல பையன் ரூம்ல இருந்து ஏதோ சவுண்டும் வரும். இவரு போய் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பார்த்தா அங்க ஜன்னல் திறந்து இருக்கும். சோ அந்த ஜன்னலை மூடிட்டு இவரும் வந்துருவாரு அங்க இருந்து. ஆனாலும் இவருக்கு ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருக்கும், யாரோ இவரை நோட் பண்ணிட்டே இருக்கிற மாதிரி. சோ இவர் என்ன பண்ணுவாரு, நைட்லாம் தூங்காம ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டே இருப்பாரு. கூட அவங்க ஒய்ஃப் என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்கறப்ப இல்ல நம்ம வீட்டை யாரும் நோட்டம் விடுற மாதிரியே இருக்கு, இங்க வந்து பாரு அப்படின்னுவாங்க. பார்த்தா அங்க யாரும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனா யாருன்னு தெரியாது. அண்ட் அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள சவுண்டும் கேட்கும். சோ என்ன பண்ணலாம் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவங்க ஒய்ஃப் அவரு உள்ள ரூம்ல வச்சுட்டு இவர் வெளில போவாரு ஹாக்கி பேட் எடுத்து. இவர் வெளியில போனதுக்கு அப்புறம் அங்க யாரும் பயந்து அந்த காட்டுக்குள்ள ஓடுற மாதிரி ஒரு சவுண்ட் மட்டும் கேட்கும். காலையில இதை பத்தி போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. போலீஸும் பாத்தீங்கன்னா வீட்டை சுத்தி நல்லா சர்ச் பண்ணி பார்ப்பாங்க, ஏதாச்சும் தடயம் கிடைக்குதா சொல்லிட்டு. பொதுவா உங்க வீட்டுக்குள்ள வந்திருக்காங்கன்னா நீங்க சாவி எங்க வச்சிருப்பீங்க தெரியும்னுவாங்க. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பூச்செடி கீழே தான் வைப்போம், சோ இனிமேல் இங்க வைக்காதீங்க, வச்சா மேபி தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. வீட்டுக்கு மேல இருக்க ரூமுக்கு வெளியில பாத்தீங்கன்னா ஒரு ஜன்னல் இருக்கும். அதுக்கு பக்கத்துல சில டாய்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ரூம் வேற யாரும் இல்ல, அந்த குட்டி பையன் தான். சோ இந்த டாய்ஸை வச்சு ஜன்னல் அடிச்சதுனாலதான் நைட் அந்த சவுண்ட் கேட்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஆபீசர் சொல்லுவாங்க. சோ இங்கதான் பக்கத்துல ஒரு சிசிடிவி கேமரா இருக்கிற கடை இருக்கு, என் ஃப்ரெண்டு தான், அதை போயிட்டு வாங்கிட்டு நீங்க முடிஞ்ச வரையும் செக்யூரிட்டி அலாரம்லாம் செட் பண்ணி வச்சிருங்கன்னு. ஹீரோ மரத்தை வச்சு பாத்தீங்கன்னா ஒரு ஆண்டவோட உருவம் பண்ணிருப்பாரு. அதை அந்த யார்ட்லயே தூக்கி போட்டிருப்பாரு. அது இங்க கிடைச்சிருக்கும். இதனால இது எப்படி இங்க வந்து சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷன் நடக்கும். அண்ட் அதே நேரத்துல ஹீரோயின் பையனுக்கு தந்த இந்த ஃப்ளூட்டை எங்கேயாச்சும் வச்சிருங்க, இது அவன் ஊதுறப்ப எனக்கு ஒரு மாதிரி ஆகுது, சோ இது வேணாம் அவனுக்கு அப்படின்றாங்க. சோ அதையும் பாத்தீங்கன்னா அவர் அந்த பேக் கேரேஜ்ல வச்சுட்டு வந்துருவாரு. ஆனா தினமும் நைட்டு பாத்தீங்கன்னா அவங்களால நிம்மதியாவே தூங்க முடியாது. ஏதாச்சும் ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும், யாரோ வீட்டுக்குள்ள வர மாதிரி நடமாடுற மாதிரி. அப்படி சத்தம் வரதுனால இவங்க தினம் பாத்தீங்கன்னா அவங்க பையன் ரூம் போய் பாத்துட்டு இருக்காங்க. சோ இந்த பிரச்சனையே வேணாம் சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரைட்டா அவங்க பையனை தூக்கிட்டு வந்துட்டு பெட்லயே படுக்க வச்சிருவாங்க அவங்க கூட.
ஆனா அவங்க பையனை உள்ள கூட்டிட்டு வந்து படுக்க வச்சதுக்கு அப்புறமும் சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். சரி என்னதான் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு இவரும் பாத்தீங்கன்னா கீழே போய் பாப்பாரு. அங்க கேரேஜோட கதவு மட்டும் ஓபன் ஆயிருக்கும். சோ யாரோ கன்ஃபார்மா உள்ள வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரு செக்யூரிட்டி எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டா வெளியில போய் பாப்பாரு. அந்த கேரேஜ் திறந்து பார்த்தா உள்ள யாருமே இருக்க மாட்டாங்க. இவரும் டார்ச் அடிச்சு பாப்பாரு. தூரத்துல பாத்தீங்கன்னா யாரோ உட்காந்துட்டு இருக்க மாதிரியே இருக்கும் கேப் போட்டுட்டு. இவரு கிட்ட போய் பாப்பாரு. அது பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை. அந்த பொம்மை தலையில இருக்க கேப் இவரு சின்ன வயசுல போட்டிருந்த கேப் தான். அதே கேப். அண்ட் அந்த பொம்மையும் பாத்தீங்கன்னா இவரை ரிசம்பிள் பண்ற விதமா தான் இருக்கும். அதை தொட்ட உடனே ஒரு சவுண்ட் வேற வந்துரும். அதை பார்த்து அந்த பொம்மையை கீழே போட்டுவாரு பயந்து. சோ யாரோ உள்ள வந்திருக்காங்கன்றது இவருக்கு கன்ஃபார்ம் ஆயிருக்கும். சோ இவர் என்ன பண்ணுவாருன்னா ஸ்ட்ரைட்டா வீட்டுக்குள்ள போய் பார்க்கலாம்னு பாப்பாரு. பட் ஆனா செக்யூரிட்டி அலாரமும் ஆஃப் ஆயிருக்கும். அண்ட் வீட்டோட கதவும் லாக் ஆயிருக்கும். அண்ட் கீயும் இருக்காது. சோ அதனால கிச்சன் கீழே இருக்கிற ஒரு வழியா போலாம்னு சொல்லிட்டு பாப்பாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா ஒரு உருவம் அங்க நின்னுட்டு இருக்கும். அதுவும் இவரோட ஃப்ளூட்டை வச்சுட்டு. இதை பார்த்துட்டு அவர் உடனே கிச்சன் கதவை உடச்சு திறந்துட்டு உள்ள போய் பார்த்தா அந்த உருவம் இருக்காது. சவுண்ட் எல்லாம் கேட்டு தூங்கிட்டு இருந்த அவங்க பையனும் அவங்க அம்மாவும் கூட ஏஞ்சிருவாங்க. வெளில வந்து பாப்பாங்க. என்னன்னு கேட்பாங்க. இல்ல யாரோ வந்துட்டு போனாங்க, நான் பார்த்தேன் அப்படின்னுவாரு. அதுக்கப்புறம் மறுபடியும் காலையில பாத்தீங்கன்னா போலீஸ் அவரை வச்சு விசாரிக்க வைப்பாங்க. உங்களுக்கு யார் மேலாச்சும் சந்தேகம் இருக்கா, வீட்டுல ஏதாச்சும் பொருள் திருட்டு போயிருக்கா சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்லுவாருன்னா, இந்த மாதிரி என் ஃப்ளூட்டை காணோம், பட் நேத்து பார்த்த உருவம் என் ஃப்ளூட்டை வச்சு ஊதிட்டு இருந்தது, நானே ரொம்ப பயந்துட்டேன், என் ஃபேமிலிக்கு ஏதாச்சும் ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அப்படின்னுவாங்க. ஒரு நாள் ஹீரோயின் அவங்க பையனை கூட்டிட்டு இந்த மாதிரி பிளே பண்றதுக்காக ஒரு இடத்துல விட்டுருப்பாங்க. அந்த நேரத்துல அவங்க பையன் பாத்தீங்கன்னா ஏதோ கையில ஒரு பேப்பர்ஸ் மாதிரி எடுத்துட்டு வந்து ஹீரோயின் கிட்ட தருவான். டாலி இதை உங்க கிட்ட தர சொல்லி கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் பாத்தீங்கன்னா விளையாட போயிடுவான். அவங்க அந்த பேப்பர்ஸை ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அதுல ஹீரோ சின்ன வயசுல ஒரு மரத்தை கட் பண்ற மாதிரி ஒரு டிராயிங்கும் அண்ட் இந்த பேப்பரை போயிட்டு அவங்க அம்மா கிட்ட கொடுக்கற மாதிரியான ஒரு டிராயிங்கும் இருக்கும். இதை பார்த்துட்டு அவங்க பயந்துருவாங்க. யாரும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களும் நம்ம வாட்ச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. உடனே அவங்க பையன் அந்த பிளே பண்றதுக்குள்ளேயும் போயிடுவான். அது கொஞ்சம் இருட்டா இருக்கும். சோ அவனை யாரோ கடத்த போறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க போய் காப்பாத்தலாம் நினைப்பாங்க. பட் அவனை யாரோ பேக்குள்ள போட்டு மூடிட்டு கொண்டு போற மாதிரி காட்டுவாங்க. சடனா பாத்தீங்கன்னா ஹீரோ எந்திரிச்சிருவாரு. இப்ப நடந்தது எல்லாமே ஒரு கனவு. அண்ட் அடுத்த நாளே ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு மனநல ஆலோசகர் கிட்ட போய் இந்த மாதிரி சொல்லுவாங்க, எங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தோணுது அப்படின்னு. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்களா, இது உங்க ஹஸ்பண்டோட சின்ன வயசுல நடந்த விஷயம், அதனால அவங்க கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதனாலதான் உங்களுக்கு அப்படி தோணுதுன்னுவாங்க. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். ஹீரோட அப்பா சின்ன வயசுல என்ன பண்ணிருப்பாருன்னா, பசங்க வந்து அந்த குகை கிட்ட போக கூடாதுன்றதுக்காக அங்க போனீங்கன்னா ஒருத்தன் உன்னை பிடிச்சிருவான், அப்படியே அவன் பிடிச்சாலும் அவன் கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு கையில எப்பவுமே ஒரு கத்தி வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் கொடுத்திருப்பாரு. உடனே அந்த மனநல ஆலோசகர் என்ன சொல்லுவாங்கன்னா, இது வந்து உங்க மைண்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனை தான், இதுல இருந்து நீங்க வெளியில வரணும்னா நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், கொஞ்ச நாள் நீங்க அங்க இருந்து வெளியில வந்துட்டு எங்கேயாச்சும் போய் வெளில போய் சுத்தி பாருங்க அப்படின்னு. குழந்தைய அவங்க சித்தி கிட்ட விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் சொல்லிட்டு தனியா கிளம்பிடுவாங்க. அண்ட் இவங்க ரெண்டு பேரும் தனியா இருக்கிறப்பதான் ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்லுவாரு, இந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு, நான் ஒரு இடத்துக்கு போனேன், அங்க ஒரு உருவத்தை பார்த்தேன், அப்பதான் எங்க அப்பா வந்து இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, தைரியமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எல்லாம் என்கிட்ட கொடுத்தாரு, ஆனா இவ்வளவு வருஷம் இல்லாம கொஞ்ச நாளா எனக்கு அது மாதிரி ஃபீல் ஆகுது, ஏனே தெரியல, ஐ திங்க் இது சரியாகும் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா சித்தியை தான் காட்டுவாங்க. அவங்க குழந்தைய பாத்துக்கிட்டே போன் கால் பேசிட்டு இருப்பாங்க. சடனா பாத்தீங்கன்னா அங்க உள்ள யாரோ வர மாதிரி சவுண்ட் கேட்கும். இவங்களும் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா யாரோ ஒரு உருவம் அங்க நடந்து போயிட்டு இருக்கு. இவங்களும் எல்லா டோரையும் லாக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா அவங்க குழந்தையும் கையில தூக்கி வச்சுப்பாங்க. அந்த நேரத்துல அந்த டோரை யாரோ திறக்கிற மாதிரியான ஒரு சவுண்ட் வரும். இது அவங்க நேரடியா பார்த்துட்டு பாத்தீங்கன்னா பயந்துருவாங்க. கால் பண்ணி பார்ப்பாங்க அவங்க ஃபேமிலிக்கு, அவங்களும் யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த கீ ஹோல் வழியா யார் வெளியில இருக்கான்னு சொல்லிட்டு இவங்க பாக்குறப்ப பாத்தீங்கன்னா ஒரு சாத்தான் போன்ற ஒரு உருவம் இருக்கும். இதை பார்த்து அவங்க பயந்துருவாங்க. அந்த குழந்தைய தூக்கிட்டு ஸ்ட்ரைட்டா போயிட்டு ஒளிஞ்சுப்பாங்க. குழந்தை தூங்கிட்டு தான் இருப்பான். அவனை ஒரு பெட்ஷீட் கீழே மறைச்சு வச்சுட்டு இவங்க டிராயர் கீழே போய் ஒளிஞ்சுப்பாங்க. சடனா அந்த பெட்ஷீட்டை வந்து யாரோ எடுக்கிற மாதிரியான ஒரு விஷுவலை காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அங்க சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே வந்துடுறாங்க, போலீஸ்காரங்க உட்பட ஃபேமிலியும். அங்க வந்து சிசிடிவி செக் பண்ணா எதுவுமே கிடைக்கல. அண்ட் அதே நேரத்துல குழந்தைக்கும் எது ஆகல, பிகாஸ் அந்த சாத்தான் தேடி வந்தது இந்த குழந்தை கிடையாது. அவங்க சித்தியும் பாத்தீங்கன்னா ஏதோ சேஃபா தப்பிச்சிட்டாங்க. ஆனா ரொம்பவே அவங்க பயந்துருக்காங்க. அந்த உருவம் பார்க்கவே ரொம்ப பயங்கரமா இருந்தது அப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நைட்டே இவங்க ரெண்டு பேரும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கப்ப சடனா பாத்தீங்கன்னா அவங்க பையனோட ரூம்குள்ள பெரிய சவுண்டே வரும். கீழே போய் பார்த்தா அவங்க அண்ணன் ஃபேமிலில வாயில நுரத்தள்ளி கிடப்பாங்க. யாரோ அந்த குழந்தைய பாத்தீங்கன்னா பேக்ல மூட்டை கட்டிட்டு ஓடுற மாதிரியான ஒரு விஷயம்ல காட்டுறாங்க. இதை பார்த்துட்டு அவங்க அப்பா பயந்துருவாரு. அந்த உருவத்தை திறத்திட்டு அவரும் போவாரு. அந்த யார்டு வரையுமே போயிடுவாங்க. அந்த யார்டு பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குகையும் இருக்கும். சோ அது உள்ளதான் போயிருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவரு முடிவு பண்ணிடுவாரு. சோ அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவர் பயந்து தான் போவாரு. லாஸ்டா சின்ன வயசுல வந்தது, அதுக்கப்புறம் இப்பதான் இவர் இங்க வந்திருக்காரு. சோ உள்ள போயிட்டே இருக்கிறது பாத்தீங்கன்னா இவர் ஒரு இடத்துல இருந்து கீழே விழுந்துருவாரு. அதாவது இவர் விழல, இவர் ஏதோ ஒரு உருவம் பாத்தீங்கன்னா கையை வச்சு கீழே தள்ளி இருக்கும். அதனால இவர் பாத்தீங்கன்னா லைட்டா பேரலைஸாவும் மாறிடுவாரு. அண்ட் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் சின்ன வயசுல யூஸ் பண்ண பொருட்கள், அதை தவிர்த்து சின்ன சின்ன பசங்க யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இருக்கும். ஒரு பேக் இருக்கும். அது உள்ள ஓபன் பண்ணி பார்த்தா ஒரு பொம்மை இருக்கும். சோ இதெல்லாம் பார்த்துட்டு பாத்தீங்கன்னா அவரு ரொம்ப வியர்டா ஃபீல் பண்ணுவாரு, இங்க ஏதோ நடக்குதுன்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் இவர் ரியலைஸ் பண்றாரு, அந்த பேக்ல இருந்தது ஒரு பொம்மை தான், இவரோட புள்ள கிடையாது. அவரோட குழந்தை பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நிம்மதியா தான் தூங்கிட்டு இருப்பான். அவங்க அம்மாவும் அவனை தூக்கி வச்சிருப்பாங்க. இவர் ஏதோ டிராப்ல மாட்டிக்கிட்ட மாதிரி தான் தெரியுது. சடனா அந்த உருவம் இவர் வாயை வச்சு பொத்தி இவர்
இவரு கீழே தள்ளி விடும். இவரும் கீழே விழுந்துருவாரு. இவர் கீழே விழுந்த உடனே அந்த உருவம் இவர் கிட்ட வரும். கையில ஒரு கூட வச்சிருக்கும். அதுல இவர் சின்ன வயசுல யூஸ் பண்ண சில பொருட்கள் இருக்கும். அதுல அந்த கத்தியும் இருக்கும். இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த சாத்தான் குழந்தைங்களை பேக்ல கட்டி தூக்கிட்டு போற சாத்தான் தான். ஆனா சின்ன வயசுல நம்ம ஹீரோ இந்த சாத்தான் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாரு. அதனால இத்தனை வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவரை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சாத்தான் வந்திருக்கு. அண்ட் அப்பதான் ஹீரோவோட அப்பா சொன்னது உனக்கு ஞாபகம் வருது. கையில அந்த கத்தி இருந்ததுன்னா அந்த சாத்தானால உன்னை எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு, சோ அந்த சாத்தான் இவரு கிட்ட வந்து பிடிக்காம வரப்ப அந்த கத்தி எடுத்து அந்த சாத்தானோட கழுத்துல அங்க இருந்து அந்த சாத்தானை தள்ளி விட்டுட்டு இவரும் எப்படியாச்சும் தப்பிச்சு போகணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து போராடுவாரு. கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆவாரு. அதிகபட்சமா வெளியில வர வரையும் ட்ரை பண்ணிடுவாரு. ஆனா இவரு வெளியில போறதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா அந்த சாத்தான் இவரை பிடிச்சிருது மட்டும் இல்லாம அந்த பேக்குள்ள இவரோட காலை முறுக்கி கையை முறுக்கி உள்ள வைக்கிறத பாக்குறப்பே ரொம்ப கொடூரமா இருக்கும். இதை விஷுவலா பாக்குறது எப்படியே இவரால முடிஞ்சது என்னன்னா அந்த ஃப்ளூட்டை தூக்கி வெளியில போட மட்டும் தான் முடிஞ்சது. அதை மட்டும் வெளியில போட்ட பிறகு அந்த சாத்தான் இவரை பிடிச்சிரும். இதோட ஹீரோவோட கதையும் இங்க முடியுது. மொத்தமா அந்த சாத்தானோட பேக்குள்ளேயே அவர் போயிட்டாரு. உண்மையாவே அவ்வளவு பெரிய உருவத்தை அந்த பேக்ல அந்த சாத்தான் மூட்டை கட்டுற அந்த விஷுவலை பாக்குறது பாத்தீங்கன்னா ரொம்பவே கொடூரமா இருக்கும். நீங்க யாராச்சும் பார்க்கலன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா இந்த சீனை மட்டும் பாருங்க. அவ்வளவு தன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு இந்த சாத்தான் கூட போறது பாத்தீங்கன்னா அவரோட கண்ணுல அப்படி காட்டியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க எல்லாருமே வந்து பார்த்தா வேலிலாம் போட்டு மறைஞ்சிருக்கும். சோ இதோட அவரோட சாப்டர் இங்க முடிஞ்சிருது. ஹீரோயினும் சிங்கிள் பேரண்டா தான் இனிமேல் அவங்க குழந்தைய வளர்க்க போறாங்க. சோ அங்க இருந்து மூவ் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க பையனை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. குழந்தைய கடத்துவான் பார்த்தா குழந்தையோட அப்பாவை கடத்தினதுன்றது ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் தான். சோ நீங்க யாராச்சும் இந்த மூவி பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. ஸ்டே டியூன்.